ஓம் சாய்ராம். உங்கள் வீட்டில் செல்வம் வந்து பெருகிட்டே இருக்கணும், வீட்டில் வந்து கடன் சுமையெல்லாம் தீரும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரே ஒரு சின்ன பரிகாரத்தை மட்டும் செஞ்சுப்பாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. சரிங்களா? இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் புதன்கிழமை அன்றைக்கி தான் செய்யணும். அன்றைக்கி தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நைட்டே வந்து ஒரு கைப்பிடி அளவு பாசி பருப்பு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சோண்டு வெள்ளத்தை நுணுக்கி ரெண்டையும் எடுத்து வச்சுங்க. சரிங்களா? இந்த ரெண்டையும் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க நைட்டு ஃபுல்லாக. அதுக்கடுத்த நாள் புதன்கிழமை காலையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு இந்த பாசி பருப்பும் வெல்லமும் சேர்த்து வைத்திருந்த இந்த தண்ணியில ஊற வச்சு இந்த கலவையை வந்து தானமாக அதுக்கு சாப்பிட கொடுக்கணும். சரிங்களா? இப்படி கொடுத்தாவே போதுங்க, உங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கடன் சுமையெல்லாம் தீரும். ஒருவேளை உங்களால் பாசி பருப்பு தர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாசி பருப்புக்கு பதிலாக பச்சரிசி கூட பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்படி நீங்க செஞ்சீங்கன்னாகவே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து செல்வ கடாச்சம் பெறுங்க, பணம் வந்து நிறைய வந்து சேருங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையும் குறையும், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செல்வ கடாச்சம் பெருகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.